நம்ம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோயில் பத்தி தான். இந்த கோவிலோட கோபுரம் கிட்டத்தட்ட 216 அடி உயரம். ஆனா இதோட உச்சியில இருக்கிற கலசத்தோட நிழல் தரையில விழாதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அறிவியல் ரீதியா பார்த்தா அந்த கோபுரத்தோட அமைப்பே அப்படித்தான் செதுக்கப்பட்டிருக்கு. மதியம் 12 மணிக்கு கூட நிழல் கோபுரத்துக்குள்ளேயே விழுற மாதிரி இன்ஜினியரிங் டிசைன் பண்ணிருக்காங்க. கோபுரத்துக்கு மேல இருக்கிற அந்த கல் இருக்குல்ல, அது மட்டும் 80 டன் எடை. இன்னைக்கு இருக்கிற பெரிய கிரேன் கொண்டு தூக்குறதே கஷ்டம். ஆனா அப்போ மண்ணாலான ஒரு மிகப்பெரிய சாய்வு தளம் அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு சாரங்கம் அப்படின்னு சொல்ற அந்த ஊர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்ணை மலை மாதிரி குவிச்சு அது வழியா யானைகளை வச்சு அந்த பெரிய கல்லை மேல கொண்டு போயிருக்காங்க. இந்த கோவில் முழுசும் வெறும் கருங்கற்களால ஆனது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, கற்களை இணைக்க சிமெண்ட் இல்லவே இல்லை. இன்டர்லாக்கிங் மெத்தட், அதாவது ஒரு கல்லோட இன்னொரு கல்ல பூட்டுற மாதிரி செதுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க. இதனாலதான் எவ்வளவோ பூகம்பம் வந்தாலும் 1000 வருஷமா ஒரு இன்ச்சு கூட அசையாம நிக்குது அந்த தமிழின் அடையாளம். ராஜராஜ சோழன் காலத்துல போர் வந்தா தப்பிக்கிறதுக்காகவும் ரகசியமா நடமாடுறதுக்காகவும் கோவிலுக்கு அடியில பல ரகசிய சுரங்க பாதைகள் இருந்ததா சொல்லப்படுது. அது இப்போ இருக்கிற சில அரண்மனைகள் வரைக்கும் போகுதாம். ஆனா பாதுகாப்பு காரணத்துக்காக இப்போ அதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் கிரானைட் கோவில் இதுதான். அதுவும் தஞ்சை சுத்துப்பகுதியில ஒரு கருங்கல் கூட கிடையாது. எங்கிருந்தோ 3000 யானைகளை வச்சு கற்களை கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழனோட அந்த வெறித்தனமான உழைப்பு தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி பிரம்மாண்டமா நிக்குது. கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணுல படுறது அந்த பெரிய நந்தி சிலை தான். இது ஒரே கல்லால செதுக்கப்பட்டது. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இது ராஜராஜ சோழன் காலத்துல செதுக்கப்பட்டது இல்ல. அவர் காலத்துல இருந்த நந்தி இப்போ தெற்கு பிரகாரத்துல இருக்கு. இப்போ நாம பாக்குற அந்த பெரிய நந்தி பிற்காலத்துல நாயக்கர் மன்னர்கள் காலத்துல வைக்கப்பட்டது. ஆனா அந்த நந்தி சிலையோட அளவும் அழகும் இன்னைக்கும் நம்மள பார்த்து வியக்க வைக்குது. கோவிலோட கருவறை சுவர்கள்ல 1000 வருஷம் பழமையான ஓவியங்கள் இருக்கு. அப்போ இருந்த இயற்கை சாயங்களை பயன்படுத்தி இதை பண்ணியிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஓவியங்களுக்கு மேல நாயக்கர் காலத்துல வேற ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. பிற்காலத்துல ஆராய்ச்சியாளர்கள் அந்த மேலடுக்கு ஓவியங்களை மெதுவா நீக்கிட்டு பார்த்தப்பதான் அடியில இருந்த சோழர் காலத்து அபூர்வ ஓவியங்கள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்த கோவில் முழுக்க ட்ரை மேசன்ரி அப்படிங்கிற முறையில கட்டப்பட்டிருக்கு. அதாவது கற்களுக்கு நடுவுல கலவையே கிடையாது. கற்களை பூட்டு மாதிரி செதுக்கி அடுக்கி இருக்காங்க. இப்படி பண்றதுனால நிலநடுக்கம் வந்தாலும் கற்கள் லேசா நகர்ந்து மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துடும். அதனாலதான் 1000 வருஷமா இது இடிஞ்சு விழாம இருக்கு. கோவில் முழுக்க கல்வெட்டுகள் இருக்கு. அதுல ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த கோவில கட்டின சிற்பிகள்ல இருந்து அங்க வேலை பார்த்த துப்புரவு தொழிலாளர்கள், நடன கலைஞர்னு 800க்கும் மேற்பட்ட பெயர்களை கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காரு. ஒரு அரசன் தன்னோட பேரை மட்டும் இல்லாம அங்க உழைச்ச அத்தனை பேரோட பேரையும் பதிவு செஞ்சது உலகத்திலேயே இங்கதான் முதல் முறை. இந்த கோவில் கோபுரத்துக்கு மேல இருக்கிற அந்த 80 டன் கல்ல தூக்க 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாய்வு தாளம் அமைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த கல்லை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க தெரியுமா? தஞ்சையை சுத்தி 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மலை கூட இல்ல. பல மைல் தூரம் தள்ளி இருக்கிற மலைகள்ல இருந்து யானைகளை வச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற லிங்கத்துக்கு ராஜேஸ்வரம் உடையார் அப்படின்னு பேரு. ஆனால் மக்களோட மத்தியில இது பெருவுடையார் அப்படின்னு அழைக்கப்படுது. பெரு அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். வடமொழியில இத பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 12 அடி. இதன் அடிப்பகுதியான ஆவுடையார் பீடம் 54 அடி சுற்றளவு கொண்டது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய லிங்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. ராஜராஜ சோழன் இந்த லிங்கத்தை நிறுவும் போது கருவறைக்குள்ள லிங்கத்தை வைத்துட்டு தான் அதன் பிறகு மேலேயும் சுற்றிலும் சுவர்களை கட்டியதா சொல்லப்படுது. இந்த லிங்கம் மற்றும் அதன் பீடம் ஆகியவற்றை செதுக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் பல டன் எடை கொண்டது. தஞ்சையை சுத்தி மலைகளே இல்லாத நிலையில இவ்வளவு பெரிய பாறைகளை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மம். லிங்கத்தையும் அதன் பீடத்தையும் இணைக்க அஷ்டபந்தனம் எனப்படும் ஒரு வகை மூலிகை கலவைய பயன்படுத்தியிருக்காங்க.
1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிங்கத்தை நிறுவும் போது அந்த மருந்து ஒட்டாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். அப்போ கருவூர் சித்தர் அப்படின்றவர் தன்னுடைய வாயில் இருந்த தாம்பூலத்தை, அதாவது வெற்றிலை பாக்கு துப்பி அந்த மருந்தை இறுக செய்ததா ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த லிங்கம் இன்னைக்கும் அவ்வளவு உறுதியா இருக்கு. கருவறைக்குள்ள இருக்கிற அந்த லிங்கம் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மையமா பார்க்கப்படுது. அடுக்கடுக்கான கற்களால் கட்டப்பட்ட அந்த பெரிய கோபுரத்திற்கு நேர் கீழே இந்த லிங்கம் இருக்கிறதுனால பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் விதத்துல இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுது. நீங்க தஞ்சை பெரிய கோயில்ல பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.